தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். பிரியமான சகோதரங்களே, பொது காலத்தினுடைய 8வது வாரம், 3ஆம் ஆண்டு, இந்த ஞாயிறு தினம், வாரத்தின் முதல் நாள், மார்ச் மாதத்தினுடைய 2ஆம் நாளிலே இன்றைய வாழ்வு தருகிற வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நற்செய்தி வாசத்தின் இறுதி பகுதிக்கு செவிமடுப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து 6ஆம் அதிகாரத்தின் இன்றைய வார்த்தைக்குரிய பகுதிகள். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாருமில்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாருமில்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். பிரியமான சகோதரங்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் பிரதம மந்திரியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் கிளீன் இந்தியா என்கிற எண்ணக்கருவின் அடித்தளத்திலே அவர் விளக்குமாறோடு நின்றதை நாங்கள் புகைப்படங்களிலே பார்த்திருக்கிறோம். எமது மண்ணிலும் தற்போதைய அரசு தூய இலங்கை, கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற மையப்பொருளோடு ஒரு அறைகூவல் விட்டிருக்கிறது. இப்பொழுது அரச படையினர், அரச ஊழியர்கள், ஏனும் மத தலைவர்கள் கூட அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற மையப்பொருளின் அவர்களின் சிந்தனைக்கேற்ப கடற்கரைகளையும் வீதிகளையும் நகர்ப்பகுதிகளையும் சுத்தம் செய்கிறார்கள். அசுத்தமான பொருட்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றன. அந்த பகுதிகள் தூய்மையாக்கப்படுகின்றன. இவை சமூக வலைத்தளங்களிலே, பத்திரிகைகளிலே, அரச ஊடகங்களிலெல்லாம் செய்தியாக்கப்படுகின்றன. அங்கே அரச படையினரும் அரச ஊழியர்களும் மத தலைவர்களும் மக்களும் இணைந்த ஒரு செயலாக தூய்மை இலங்கையை நோக்கி பயணிப்பதாக சொல்லுகிறார்கள். இதில் இந்த நிகழ்வுகளை நான் பார்க்கிற பொழுது என்னுடைய மனதிலே ஒரு நெருடல் ஏற்பட்டது. இந்த தூய்மை இலங்கை என்பதன் அடித்தளத்திலே எதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள், அல்லது எது அவருடைய இலக்காக இருக்கிறது? இடங்களை சுத்தம் செய்தல் மட்டுமா, அல்லது இடங்களை சுத்தம் செய்வதுதான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறதா? தையிட்டியிலே ஒரு விகாரை, அனுமதியின்றி கட்டப்பட்ட ஒரு விகாரை. அந்த மக்களுடைய நிலம், அந்த இடம் தூய்மையாக்கப்படுமா? அல்லது மக்களே இல்லாத பகுதிகளில் கட்டப்படக்கூடிய பௌத்த ஆலயங்கள், அதுகள், அந்த நிலைகள் தூய்மையாக்கப்படுமா? இல்லை என்றால் எமது சமூகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், தமிழர் சிங்களவர் என்கின்ற அந்த வேறுபாடு, அது தூய்மையாக்கப்படுமா? மலையகத்தான், வடக்கான், தெற்கான் என்கின்ற சொல்லப்படக்கூடிய அந்த பிரதேசவாதம் தூய்மையாக்கப்படுமா? அல்லது ஏழை பணக்கார் என்கின்ற அந்த நிலை தூய்மையாக்கப்படுமா? நேற்றைய செய்தி, எமது ஜனாதிபதி மிக விரைவிலே பாதாள உலக கோஷ்டியினரை முழுமையாக தூய்மையாக்குவதாக சொல்லியிருக்கிறார். அவ்வாறாயின் எத்தனை அரசியல்வாதிகள் அங்கே தூய்மையாக்கப்பட வேண்டும்? அது சாத்தியப்படுமா? எத்தனை அரச படையினர் அந்த நிகழ்வுகளுக்குள்ளே ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது சாத்தியப்படுமா என்கிற கேள்வி எழுகிறது.
அவர்களுடைய தூய்மையாக்கப்படுதல் என்கிற செய்தி எமது திரு அவையிலே அது சாத்தியப்படுமா? எமது மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எமது திரு அவையின் பக்கங்களிலே, எமது ஆலயங்களிலே, எமது அதிகார வர்க்கத்திலே அல்லது மறை மாவட்டத்தின் ஆயிரம் தொடக்கம் பங்கினுடைய இறுதி ஆலயம் வரை, குடும்பங்கள் வரை இந்த தூய்மையாக்கல் நிகழ்த்தப்பட முடியுமா என்கிற கேள்வி என்னுடைய மனதில் எழுகிறது. நாங்கள் அரசியலிலே தூய்மையாக்கப்பட வேண்டும், அங்கு தூய்மை உருவாக்கப்பட வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாங்கள் எமது சமயத்துக்குள்ளே, இந்த கத்தோலிக்க மதத்துக்குள்ளே அந்த தூய்மையாக்கப்படல் நாங்கள் வாய்ப்பு கொடுக்க முடியுமா என்கிற ஒரு ஆழமான கேள்வி இந்த நாட்களில் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. எமது கத்தோலிக்க மறையின் எமது மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்டத்திலிருந்து பங்குகள் வரை இருக்கக்கூடிய சாதிய அமைப்புகள் இருக்கின்றன, சமூக வேறுபாடுகள் இருக்கின்றன, பிராந்திய வேறுபாடுகள் இருக்கின்றன. இவை தூய்மையாக்கப்படுமா? ஆற்றல் உள்ளவர்களை விட ஏதோ போலியானவர்கள் அங்கு முன்வருகின்ற அந்த நிலை தூய்மையாக்கப்படுமா என்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இந்த தூய்மையாக்கலின் கீழ் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய அன்றாட வாழ்வில் எவ்வாறு நாங்கள் இந்த தூய்மையாக்கலை நாங்கள் நெறிப்படுத்த முடியும், செயற்படுத்த முடியும்? இன்றைய நற்செய்தியின் முன் வாழ்த்தொலி சொல்லுகிறது, வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளி தரும் சுடர்களாய் துலங்குவீர்கள் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் அடிகளார் எமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அந்த நிலை எமது வாழ்விலே உருவாக முடியுமாக இருக்குமா என்பது ஆழமான கேள்வியாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியின் இறுதிப் பகுதியை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த மரத்தின் தன்மைதான் அதனுடைய கனியை கொண்டு வருகிறது. அந்த மரம் என்றால் நாங்கள் வெறுமனே இந்த நிலங்களிலே வளர்ந்து வருகிற மரங்கள் மட்டுமல்ல, எமது கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்வு, சாட்சிய வாழ்வு, அந்த புரட்சிகரமான வாழ்வு எவ்வாறு நல்ல கனிகளை கொடுக்க முடியும்? அது நற்கனிகளை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய உள்ளத்திலும் அது ஊற்றெடுக்க வேண்டியிருக்கிறது. இதைத்தான் இன்றைய முதல் வார்த்தையும் சொல்லுகிறது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது, சொல் மனிதரின் உள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். ஆகவே எங்களுடைய வாழ்விலே எவ்வாறு அந்த மனிதனுடைய நிலை இருக்கிறது என்பதை சீராக்கினுடைய ஞான நூலின் பக்கங்கள் மிக தெளிவாக சவாலாக நமக்கு முன்வைப்பது உண்டு. இன்றைய நாளிலே சீராக்கினுடைய ஞான நூலை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய செயல் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை காட்டுகிறது, அவனுடைய கிறிஸ்தவ வாழ்வின் நம்பிக்கைகளை காட்டுகிறது, அவன் கிறிஸ்தவ வாழ்வில் இருக்கிற தூய்மையாக்கலின் செயற்பாட்டுகளை வெளிப்படுத்துகிறது என்பதை இன்றைய முதல் வார்த்தை பேசி நிற்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நற்செய்தியையும் நாங்கள் பார்க்கிற பொழுது கெட்ட கனிதரின் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரின் கெட்ட மரமும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்வார். ஆக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய உளப்பாங்குகள், எங்களுடைய மனநிலைகள், எங்களுடைய நம்பிக்கை வாழ்க்கை முறை, இயேசுவிலே நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆழமான அனுபவம் என்பவை மிக காத்திரமானவையாக பேசப்பட வேண்டியிருக்கிறது. நாங்கள் இயேசுவை பற்றிய அறிவை ஆழமாக பெற்றிருக்கிறோம். மறையறிவுகளிலே, மறைக்கல்வியிலே அல்லது அருட்சாதன ஆயத்தங்களிலே நாங்கள் போதுமான அளவு இயேசு பற்றிய அறிவை பெற்றிருக்கிறோம். ஆனால் அதை இயேசு அனுபவமாக நாங்கள் எப்பொழுது மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய மரங்களும் நல்ல கனிகளை கொடுக்கும், எங்களுடைய சிந்தனைகள் நல்லவையாக இருக்கும், எங்களுடைய உள்ளம் நல்லதாக மாறும், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக மாறும். அப்பொழுது நல்ல கனிகளை நாங்கள் கொடுக்கிற மக்களாக மாறுவோம். இன்றைய இரண்டாவது வார்த்தையிலே திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த முதல் திருமுகத்திலே நாங்கள் இந்த வார்த்தை எடுக்கப்படுவதை நாங்கள் அரச முடிகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார். என்ன வெற்றி?
சாவிலிருந்து இயேசுனுடைய வெற்றி, பாவத்திலிருந்து அவர் தந்த அந்த வெற்றி, மரணத்திலிருந்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி. ஆகவே அந்த வெற்றியை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் உறுதியோடு இருப்பதும் நிலையாயிருப்பதும் ஆண்டவருக்காக நாங்கள் உழைப்பதும் மிக அவசியமாகிறது. ஆண்டவருக்காக உழைத்தல் வீண் போகாது என்பதை ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் என்று சொல்லி அறிவுரை சொல்வார். ஆகவே அந்த பணிகள் தான் நற்கனிகளாக மாறுகின்றன. எப்பொழுதும் அந்த பணிகளை செய்கிறோம் என்றால் எப்பொழுதும் அந்த கனிகளை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் எமக்கு உணர்த்துகிறது. ஆக எங்களுடைய அன்றாட வாழ்வில் நான் எவ்வாறான ஒரு கிறிஸ்தவளாக நான் இருக்கிறேன்? என்னுடைய நம்பிக்கைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் எம்மை சார்ந்தவைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கிறிஸ்து ஆண்டவர் சார்ந்தவற்றுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஜேசஸ் அந்த சவாலான வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தை புடமிடச் செய்து அதனூடாக ஒரு சாட்சிய வாழ்வை கொடுக்கிறோமா? இல்லை என்றால் இறைவனை மறந்த ஒரு வாழ்வை நாங்கள் இந்த உலகிலே வாழ முயலுகிறோமா? இதைத்தான் நாங்கள் ஆழமாக இன்றைய நாளிலும் இந்த வாரத்திலும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த மார்ச் மாதத்திலே திருத்தந்தை அவர்கள் குழப்பமுற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் மன்றாடும்படி அழைக்கிறார். நமது குடும்பங்களிலே குழப்பங்களோடு வாழுகிற மனிதர்கள், கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற விரிசல்கள், குழந்தைகள் பெற்றோருக்கிடையில் இருக்கக்கூடிய பிரிதல்கள் அல்லது புரிந்துணர்வற்ற தன்மைகள் எல்லாம் நீங்க வேண்டும்படி இந்த மாதத்திலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு அன்பியமும், ஒவ்வொரு வலயமும், ஒவ்வொரு ஆலயமும், ஒவ்வொரு பங்கு மறைக்கோட்டமும் மறை மாவட்டமும் நல்ல கனிதருகிற மக்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால், ஆண்டவருடைய ராட்சியத்தின் மக்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இயேசுவை அனுபவிக்கிற மக்களாக மாறுவோம். அந்த இயேசு அனுபவம் என்பது வெறுமனே நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற விடயத்தில் மட்டுமல்ல, அதை வாழ்வாக்குகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசித்து, ஆண்டவரே இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின் வழியாக எனக்கு என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டு அவரிடம் அமைதியாக இருந்த அந்த ஆண்டவருடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுக்கிற பொழுதுதான் அந்த இறை அனுபவம் உமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவரோடு இருக்கத்தான், அமைதியில் இருக்கத்தான் அந்த இறை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இறை அனுபவம் தான் நல்ல சாட்சியத்தை, நல்ல கனிகளை கொடுக்கும். ஆமேன். இறைவன் இந்த வாரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. ஆமேன்.